ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ரயில்வே இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வித் அப்ளிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 20/1/2024 இருந்து நெக்ஸ்ட் மந்த் 19/2/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 20/2/2024 இருந்து 29/2/2024 கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணிட்டு தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க கரெக்ஷன் பண்ணும்போதும் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் பேமெண்ட் பண்ணிட்டு இந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 1/7/2024 டேட் படி இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம். ஓகேங்களா? இதுல ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரை அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரை அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஓபிசி அண்ட் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 6 வருஷம் வரை அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்ல எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 8 வருஷம் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு போகும்போது இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸாக இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இதுவும் சிபிடி 1க்கு போகும்போது உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிபிடி 1 இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஆர்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 இருக்கும். இது ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2 இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்லி ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்குள்ள தான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இருக்கு, மறக்காம பாருங்க. ஆனால் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இது level 2 சேலரியில கீழே வரும். இது பேசிக் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,900 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே இருக்கும். ஓகேங்களா? இது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஷூட்டபிள் ஃபார் பர்சன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 10th 12th முடிச்சு ஐடியில் இதில் கொடுத்துருக்க ட்ரேட் எல்லாமே முடிச்சிருக்கலாம். ஃபிட்டர், பேட்டரிக், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், மில்வெர்ட், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் ரேடியோ டியூ, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் இதில் கொடுத்துருக்க ட்ரேட் எல்லாமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னா 10th 12th முடிச்சு அதுக்கப்புறம் டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். மற்ற எதுவும் கொடுக்கல. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் எலிஜிபிள். அப்படி இல்லை இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஜினியரிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இன்ஜினியரிங்லையும் குறிப்பிட்ட ட்ரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்லி படிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா ஜோனுக்குமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஜோனுக்கு கீழே வரும். ஓகேங்களா? சென்னை ஜோனுக்கு கீழே வரும். அந்த சென்னை ஜோன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் போடலாம். இதில் இருக்கிற எல்லா ஜோனுக்குமே அப்ளிகேஷன் போடலாம். பட் இருந்தாலும் நம்ம சென்னை ஜோனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? சென்னை ஜோன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் வேகன்சி 148 இருக்கு. ஓபிசிக்கு 29 இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க வேகன்சி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஜோனுக்கு கூட அப்ளை பண்ணலாம். பட் அந்த ஜோனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஆனா அவ்வளோ காம்படிஷன் இருக்கிறதுனால அவ்வளோ வேகன்சி இருக்கு. அதனால நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சி இருக்குன்னு நினைச்சு அப்ளை பண்ணாதீங்க. சென்னை ஏரியாவுக்கு நிறைய பேர் சென்னை ஜோன் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் அவ்வளோ காம்படிஷன் இருக்காதுன்றதுனால கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டு டவுட் வேற ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிப்ளமோவுக்கு ட்ரை பண்ணி டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது தெரியல எனக்கு. அண்ட் நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்லி படிச்சு பாருங்க. டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமான ஜாப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி